ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம இது வரைக்கும் நிறைய டாபிக்ஸை பற்றி பார்த்துருக்கோம். இது வரைக்கும் கடந்த அந்த எபிசோட்ஸ்லாம் நம்ம நிறைய டாபிக்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஆப்ரேட்டர்ஸ், டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், சி ஷாப்னா என்ன, சிஎல்ஆர், நிறைய டாபிக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். லைக் இந்த எபிசோட்லேருந்து நம்ம எதை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் ஃப்ளோ ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போது நான் ஒரு ஃபோன் அன்லாக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நான் பாஸ்வேர்ட் கரெக்டாக போட்டால் தான் அன்லாக் ஆகும், இல்லைனா அன்லாக் ஆகாதுல்ல. அது வந்து ஒரு கண்ட்ரோல். லைக் அந்த இடத்துல நான் வந்து ஒரு டிசிஷனை மேக் பண்ணுறேன், கரெக்டாக இருந்தால் உள்ளே போ, தப்பாக இருந்தால் உள்ளே போகாத அப்படின்ற மாதிரி. லைக் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான். இப்போது ஓட் போகணும் அப்படின்னா ஏஜ் பார் இருக்குல்ல, ஏஜ் கிரேட்டர் தன் 18 இருக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃபாரின் போகணும் அப்படின்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் வேணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல கேட்டகரி வச்சுருப்பாங்கல்ல, குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க. 12th பண்ணலாம், எம்எஸ்சி, பிஎஸ்சி, லைக் யூஜி, பிஜி, லைக் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்கும்ல. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன், ஒரு கண்டிஷனை மேக் பண்ணி தானே நான் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். லைக் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை மேக் பண்ணி இந்த விஷயத்தை நீ பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை மேக் பண்ணி இந்த விஷயத்த நீ எத்தனை தடவை பண்ணலாம், ஒரு விஷயத்தை எத்தனை தடவைலாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு கண்ட்ரோலாக தானே பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு கண்ட்ரோல் பண்ணுறலாம் ஒரு அப்ளிகேஷன். இப்படி இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகு, இப்படி இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகாத, லைக் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்லலாம்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் ஃப்ளோ ஆஃப் த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அப்ளிகேஷனோட ஃப்ளோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். வாங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மொத்தம் ஒரு 3 கைண்ட் ஆஃப் பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ இதில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிசிஷன், இதை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டிசிஷனை மேக் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போ நான் மொபைல் அன்லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். மொபைல் அன்லாக் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், நான் பாஸ்வேர்ட் போட்டு பின் போட்டுருக்கேன், பின் நம்பரை போட்டு அந்த பின் நம்பர் போட்டால் தான் அன்லாக் ஆகும். இப்போ பின் கரெக்டாக இருந்தால் அன்லாக் ஆகும், பின் கரெக்டாக இல்லைனா அன்லாக் இல்லை, என்டர் ட்ரை அகைன் அப்படின்னு வந்துடும்ல. லைக் இது வந்து ஒரு டிசிஷன். இங்கே நான் பின் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக தான் நெக்ஸ்ட்டு போ அப்படின்னு சொல்கிறேன். தப்பாக இருக்குது அப்படின்னா தப்பாக இருந்தால் அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ண சொல்கிறேன்ல, இது வந்து ஒரு டிசிஷன். அந்த ஒன்று மொத்தம் என்ன சொல்லலாம், இப்போ யாராவது நீங்கள் யூபிஐயில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் அதில் நீங்கள் யூபிஐ பின் போடணும்ல, அந்த பின் போட்டிங்க அப்படின்னா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரியான பின் கொடுத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரியாக தப்பான பின்னாக இருக்குது அப்படின்னா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அந்த இடத்துல உங்களுக்கு யாராவது வரும்ல, லைக் தப்பு பண்ணிட்டீங்க, லைக் ராங் பின் அப்படின்ற மாதிரி ஒரு நோட் வரும்ல, ராங் பின் அப்படின்னு வரும்ல. லைக் இது வந்து ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறோமா, இது அப்படின்னா ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி தானே டிசிஷன் மேக் பண்ணுறோம். நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்காக ஒரு ப்ராசஸ் பண்ணு, இல்லை அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை ரன் பண்ணு. தப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு செட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸாக ரன் பண்ணு. சரிங்களா. தப்பாக இருந்தால் ஒன்று பண்ணும், சரியாக இருந்தால் ஒன்று பண்ணும், இல்லை பாதி சரியாக இருந்தால் ஒன்று பண்ணும். அந்த லைக் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. எப்படி சொல்லலாம்னா, இப்போது 10 மணிக்கு காலேஜ் ஆரம்பிக்க போகுது, 10 மணிக்கு வந்தால் அவன் ஃபுல் டே ப்ரெசென்ட்டு, 10 மணிக்கு விட்டுட்டு 11 மணிக்கு வந்தானா ஃபஸ்ட் ஹவர் மட்டும் ஆப்சென்ட்டு, அவன் அதுக்கு அடுத்த ஹவர்லேருந்து அவன் ப்ரெசென்ட்டாக இருப்பான்ல, இல்லை அதுக்கு மேலே ஆஃப் டே வந்தானா ஆஃப் டே ப்ரெசென்ட். லைக் காலையில் வந்தால் 10 மணிக்குள்ளே வந்தால் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லலாம், அப்படிலாம் ஆப்சென்ட் இப்படியும் முடிச்சுட்றான். 10 மணிக்கு வந்தால் நீ ப்ரெசென்ட்டு, 10 மணி தாண்டினா நீ ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் 10 மணிக்கு வந்தால் நீ ஃபுல் டே ப்ரெசென்ட், மதியத்துக்கு மேலே வந்தால் நீ ஆஃப் டே ப்ரெசென்ட், அதுக்கு இல்லை 11 மணிக்கு வந்தனா அந்த 1 hour மட்டும் ஆப்சென்ட்டு, மற்றபடி ஃபுல்லாக ப்ரெசென்ட். இந்த மாதிரி எடுக்கலாம்ல. லைக் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை வச்சு இந்த மாதிரி டிசிஷன்ஸை மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயத்தை லைக் ஒரு விஷயத்தை இல்லை ஒரே மாதிரியான விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். லைக் லூப் அப்படின்னால தெரியும்ல, லூப் அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருக்கிறது. லைக் ஒரு இன்ஃபினிட்டி லூப் தான். லைக் ஒரு இன்ஃபினிட்டி அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா போயிட்டே இருக்கு. லைக் மாநாடு படம் மாதிரி அது திரும்ப வந்துகிட்டே இருக்கும்ல, அதே கான்செப்ட் தான் இங்கே லூப்பிங்கும். இதில் என்ன சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு விஷயத்தை நான் திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி திரும்ப பண்ணிகிட்டே இருக்கணும், எனக்கு எந்த பிரச்சனையும் எந்த பிரோஜனமும் கிடையாது. லைக் ஒரு விஷயத்தை எந்த வித காரணமும் இல்லாமல், எந்த காரியமும் இல்லாமல் யாருமே எதையும் செய்ய மாட்டாங்க. வித்தவுட் ரீசன் யாருமே எதையும் பண்ண மாட்டாங்க. ஓகே, எவ்ரி ஆக்ட் ஆஸ் எ ரியாக்ட். லைக் இது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வேணும்னு தான் பண்ண போகிறோம். சரிங்களா. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு விஷயத்தை திரும்ப செய்ய போகிறோம். இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கணும். லைக் இதுலேருந்து இது வரைக்கும் பண்ணு, லைக் இத்தனை தடவை பண்ணு, இந்த ஒரு காரணத்துக்காக பண்ணு, இதுக்காக பண்ணு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறோம்ல, அது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரிங்களா. அண்ட் தென் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா, பர்டிகுலராக அந்த ஒரு லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு விஷயத்தை நான் 1 இல்லை 10 தடவை கன்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கேன்.
அப்போ பர்டிகுலராக இதிலேருந்து நிறுத்திக்கோ, 5ஓடு போதும் நிறுத்திக்கோ, இல்லைனா கரெக்டாக 5 வரும்போது மட்டும் பண்ணாத வெளியே போயிரு. லைக் இந்த மாதிரி பண்ணுவோம்ல. ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்க லூப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, அந்த லூப்லேருந்து வெளியே வரதுக்காக யூஸ் பண்ணுறது ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த லூப்லேருந்து வெளியே வரதுக்காக யூஸ் பண்ணுவோம். லைக் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஜம்பிங்னா ஜம்ப் பண்ணுறது அப்படி வச்சுக்காங்க. இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு பண்ணிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறோம். ஒரு விஷயம் டக்குன்னு ஒரு ஃப்ளோவில் பண்ணிக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு கால் வரும், கிளம்பி போயிடுவோம்ல. அந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறது ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இப்போ அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் திங் லைக் இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து if else, and then second one வந்து if else if அப்படின்னு சொல்லலாம், or else if, like if else if or else if, like ஒரு statement. And then third one வந்து SWT switch, like switch or switch statements, switch case. And then fourth one வந்து like nested if, like nested statements. இது nested ifும் இருக்குது, nested switchும் இருக்குது. ஓகேங்களா? இது nested மட்டும் சிம்பிளாக வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ if else if, லைக் அப்படின்னா else if later அப்படின்னு ஒரு பேச. நீங்கள் காலேஜில் படிக்கும்போது ஃபஸ்ட்டு படிக்கும்போது இந்த வேர்டை உங்களுக்கு மேபி யாராவது சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு ஸ்டாஃப் வந்து இந்த வேர்டை சொல்லியிருப்பாங்க. என்னென்னா else if லேடர் அப்படின்ற ஒரு பேரை உங்களுக்கு யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க. லைக் லேடர் ன்னு நினைக்கிறேன், சரி ஸ்பெல்லிங் தெரில. ஆர் இஃப் எல்ஸ் லேடர், லைக் இந்த பேர் வந்து உங்கள்கிட்ட காலேஜ் படிக்கும்போது யாராவது சொல்லியிருக்கலாம், நீங்கள் சிஎஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா. அண்ட் தென் இப்போ இதை பற்றின கோட் வைஸ் பார்ப்போம். இஃப் எல்ஸ் அப்படின்னா இஃப் அப்படின்னா என்ன, இருந்தா. எல்ஸ் அப்படின்னா என்ன, இல்லைனா. நான் ஒன்று சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரி இருந்தால் ஒரு விஷயத்தை பண்ணு, நான் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்தை பண்ணு. இதுதான் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் அப்படின்னா என்ன, தமிழ் ஒரு மேக்ஸிமம் உங்கள் எல்லாத்துக்குமே தமிழ் மீனிங் மட்டும் தெரிஞ்சால் போதும், உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இஃப் அப்படின்னா என்ன, இருந்தா. இஃப் நான் சொல்கிற மாதிரி இருந்தா. ஓகேங்களா? எல்ஸ் அப்படின்னா இல்லைனா. தமிழ் அர்த்தம் என்ன, எல்ஸ் இல்லை, நான் சொல்கிற மாதிரி இல்லைனா என்ன பண்ணுறேன், லைக் அது அப்படி தானே. இப்போது நான் விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்ன, இப்போ நான் பின் அப்படின்னு ஒரு வேரியபிளை கெட் பண்ணிக்க, ஒரு இன்டீஜர் பின் அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். லைக் இதுக்கான வேல்யூ என்ன பண்ண போகிறேன்னா, யூசர்கிட்ட கெட் பண்ண போகிறேன். யூசர்கிட்ட ஒரு இன்டீஜர் வேல்யூ கெட் பண்ணுறது என்ன பண்ணுவோம், லைக் அது யூசர்கிட்ட கெட் பண்ணுறதுக்கு console.readline யூஸ் பண்ணுவோம். அந்த console.readline வாங்குற வேல்யூ மொத்தம் என்னவாக இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்றிக்கிறதுக்காக லைக் நான் இந்த இடத்துல இன்ட்டு பாஸ் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறேன். இன்ட்டு பாஸ் console.readline. லைக் மேலே வந்து ஒரு நோட் எம்டியாக இருக்கும்ல, எதுவுமே இல்லாமல், அதனால் ஒரு மேலே ஒரு நோட் கொடுத்துக்கிறேன். enter your பாஸ்வேர்ட். ஓகேங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரீடிஃபரெண்டாக நான் என் ஃபோனுக்கான பாஸ்வேர்டாக முன்னாடியே செட் பண்ணிடுவோம்ல, ஏற்கனவே செட் பண்ணியிருப்போம்ல. அதுக்கு இந்த இடத்துல இன்டீஜர் பாஸ்வேர்டு இஸ் ஈக்குவல் டு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 1 2 எனக்கு எப்படி இருக்கட்டும் 4 5 8 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னை செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்னென்னா, நான் கொடுக்குற பின்னும் லைக் நான் இந்த இடத்துல நான் லைக் மொபைல் அன்லாக் பண்ணும்போது நான் கொடுக்குற பின்னும் இல்லைன்னா எக்ஸிஸ்டிங்காக நான் செட் பண்ணியிருக்கிற பின்னும் ஈக்குவலாக இருந்தால் தானே ஃபோனை என்னால் அன்லாக் பண்ண முடியும். சரிங்களா? இது ஈக்குவலாக இருந்தால் என்னால் ஃபோன் அன்லாக் பண்ண முடியும். அப்படின்லாம் அன்லாக் பண்ண முடியாதுல்ல. லைக் இதுதானே கண்டிஷன். எப்படின்னா இஃப் எப்படின்னா இஃப் இருந்தால், எப்படி இருந்தால் பின்னும் லைக் நான் கொடுக்குற பின்னும் ஏற்கனவே இருக்கிற பாஸ்வேர்டும். சரிங்களா? இப்போ நான் கொடுக்குற பின்னும் ஏற்கனவே இருக்கிற பாஸ்வேர்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும், யூ ஆர் என்டர் மொபைல் ஃபோன். லைக் சும்மா கொடுக்குற அந்த சென்டென்ஸ்லாம். ஓகே, மொபைல் ஃபோன் அண்ட் தென் sorry you can do whatever you want. You can do whatever you want. ஓகேவா? கரெக்டாக இருந்தால் இந்த வேலையை பண்ணு, தப்பாக இருந்தால் எதுவும் பண்ணாத. சரியா? கரெக்டாக இருந்தால் உள்ளே போ,
லைக் இதில் ஒன் மோர் திங் என்னன்னா, இங்கே நான் இஃப் எல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல, இஃப் கொடுத்தா எல்ஸ் கொடுக்கணுன்றது மேண்டேட்டரி கிடையாது. சரியா? ஆனால் எல்ஸ் வந்து உங்களால் இஃப் இல்லாமல் எல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இஃப் கொடுத்துட்டு அந்த இடத்துல நீங்கள் எல்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்றலாம் கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், ஆஃப்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஆஃப்டர் இஃப் அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு வேர்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ என்னன்னா, நான் ஏற்கனவே பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டேன், 4589 அப்படின்ற பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணும்போது எனக்கு இந்த லைனில் என்ன நடக்கும், யூசர் எடுத்து நான் பின்னை கேட்பேன், யூசர்கிட்ட பின் கேட்பேன். லைக் அந்த பின் வந்து நான் ஏற்கனவே செட் பண்ணியிருக்கிற பின்னும் நான் கொடுக்குற பின்னு ஈக்குவலாக வந்து எனக்கு என்ன நடக்கும், இந்த இஃப் பிளாக் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா உள்ளே போகும். உள்ளே போயிட்டு யூ ஆர் என்டர்ட் இன் மொபைல் ஃபோன், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்ற நோட் எனக்கு வரும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்கும், இந்த இது எக்ஸிக்யூட் ஆகும். லைக் இது இஃப் பிளாக் அடுத்து, லைக் இஃப் பிளாக் அடுத்து இருக்கிற இந்த கோடு வந்து இந்த கோடுக்கு இந்த கண்டிஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். லைக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் பாஸ்வேர்டு நாங்கள் 4589 கொடுத்துருக்கேன். இப்போ நானும் அதே பாஸ்வேர்டு கொடுக்குறேன், 4589 கொடுத்துட்டேன். எனக்கு பாருங்கள், பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்தேன் அப்படின்னா யூ ஆர் என்டர்ட் இன் அ மொபைல் ஃபோன், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். லைக் இது ஆஃப்டர் இஃப் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற கோட். ஓகேங்களா? இது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நான் என்னன்னா, இதே இடத்துல பாஸ்வேர்டை தப்பாக கொடுக்குறேன், 1 2 3 4 பாஸ்வேர்டு தப்பாக கொடுக்குறேன். பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்தா ஆஃப்டர் இஃப். ஓகேங்களா? இப்போ நான் சரியாக கொடுத்தேன் அப்படின்னா சரியாக இருக்குது எனக்கு தெரியுது. தப்பாக கொடுத்தாலும் நான் சொல்லணும்ல. சரிங்களா? சரியாக கொடுத்துருக்கேன். சரியாக ஓகே. உங்களுக்கு மொபைல் ஃபோனில் பாஸ்வேர்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே போயிடும், எனக்கு உள்ளே போயிடும், நான் உள்ளே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் தப்பான ஒரு பின்னை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, லைக் நீங்கள் கொடுத்த இன்கரெக்ட் பின் அப்படின்னா நான் ஒரு அந்த நோட்டை ஷோ பண்ணல. இன்கரெக்ட் பின்னே நான் ஷோ பண்ணல, லைக் பின்னை கொடுத்துருக்கேன், நான் சப்மிட் கொடுக்குறேன், உள்ளே போகல அப்படின்னா என்ன பண்ணணும், ஏதோ ஃபோன் ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னு தான் நினைப்போம் எல்லாருமே இந்த இடத்துல. இப்போ சப்போஸ் நான் ஃபோன் அந்த இடத்துல இன்கரெக்டான பின்னை கொடுக்குறேன், சப்மிட் கொடுக்குறேன், அப்போ எனக்கு என்ன வரணும், இன்கரெக்ட் பின் அப்படின்னு ஏதோ ஒரு நோட் வந்துடும். வரல அப்படின்னா லைக் மொபைல் எதுவும் ஆயிடுச்சுன்னு தான் நினைப்போம் அந்த இடத்துல. ஸோ கரெக்டாக இருந்தால் ஒரு வேலை செய்யணும், தப்பாக இருந்தால் ஒரு வேலை செய்யணும். எங்கெல்லாம் எனக்கு இடம் இருக்கோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவேன், எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல யூ என்டர்ட் ராங் பின். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ட்ரை அகைன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அதே மாதிரி ரன் பண்ணுறேன். இப்போ பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுக்குறேன், 4589 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. ஸோ யூ ஆர் என்டர்ட் இன் அ மொபைல் ஃபோன், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். எனக்கு இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா, இங்கே இருக்க இந்த கோடு எனக்கு எக்ஸிக்யூட் ஆச்சு. சரிங்களா? அப்புறம் ஆஃப்டர் இஃப் அதுக்கு அடுத்து இருக்கிற இஃப் லைன் கோடு எனக்கு ஆஃப்டர் இஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ இதே இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் பாஸ்வேர்டு தப்பாக கொடுக்க போகிறேன். லைக் 1 2 3 4 அப்படின்ற பாஸ்வேர்டு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்தோன்னே யூ என்டர்ட் அ ராங் பின், ட்ரை அகைன் அப்படின்னு வந்துருச்சா, யூ என்டர்ட் அ ராங் பின், ட்ரை அகைன் அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ என்னன்னா, கண்டிஷன் நான் கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு வேலையை பண்ணும், ஒரு டிசிஷன் எடுக்கும், தப்பாக இருந்தால் ஒரு டிசிஷன் எடுக்கும். லைக் இதுதான் இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிஷனை பேஸ் பண்ணி செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ரன் பண்ணுது இந்த இடத்துல. ஓகேவா? ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த கண்டிஷன் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு வேலையை செய்யணும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஒரு வேலையை செய்யணும். இதை தான் என்ன சொல்லணும், இஃப் எல்ஸ். நான் கண்டிஷன் கொடுக்குறேன், இஃப் த கண்டிஷன் ட்ரூ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகு, எல்ஸ் அப்படின்னா இது பண்ணு. இஃப் த கண்டிஷன் ட்ரூ, நான் கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த இஃப் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணு. நான் கொடுக்குற கண்டிஷன் ஃபால்ஸ் இல்லை, அப்படி இல்லைனா எல்ஸ் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். லைக் இதில் என்னன்னா, இஃப் பிளாக் மட்டும் உங்களால் தனியாக யூஸ் பண்ண முடியும், எல்ஸ் பிளாக் இல்லாமல் உங்களால் இஃப் பிளாக்கை மட்டும் தனியாக யூஸ் பண்ண முடியும். சரியா? ஆனால் எல்ஸ் பிளாக் இல்லாமல் உங்களால் இஃப் பிளாக்கை மட்டும் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் இஃப் இல்லாமல் உங்களால் எல்ஸை மட்டும் யூஸ் பண்ண முடியாது. லைக் உங்களுக்கு இங்கே எரர் வந்துருச்சா, எரர் நோட் இருக்கும், இங்கேயும் உங்களுக்கு எரர் வந்திருக்கும். எல்ஸ் cannot start a statement, எல்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாது, லைக் அந்த மாதிரி. அப்போ எப்படி இருக்கும், invalid expression term else. ஓகேவா? ஸோ இஃப்க்கு அடுத்து தான் எல்ஸ் வரும், இஃபை ஃபாலோ பண்ணி தான் எல்ஸ் வரும். ஓகேங்களா? எல்ஸில் நார்மலாக கண்டிஷனை கொடுக்கவும் முடியாது. எல்ஸில் இந்த இடத்துல நான் போட்டுட்டு எல்ஸ் போட்டு எல்ஸில் பின் is equal to 2 3 4 9 அப்படின்னு கண்டிஷனும் கொடுக்க முடியாது. இங்கே எனக்கு எரர் வருது பார்த்தீங்களா, இட்ஸ் அ எரர். ஓகேங்களா? எல்ஸில் உங்களால் கண்டிஷன் கொடுக்க முடியாது. எல்ஸ் வந்து இல்லைனா, எதுவுமே இல்லைனா எக்ஸிக்யூட் ஆகிறதா எல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நான் சொல்கிற மாதிரி இல்லைனா எக்ஸிக்யூட் ஆகிறது தான் எல்ஸ் மட்டும் சொல்லுவோம். நான் இஃப் பிளாக் மட்டும் யூஸ் பண்ணுற இடம் வரும், எல்ஸ் பிளாக் இல்லாமல் இஃப் பிளாக் மட்டும் யூஸ் பண்ணுற இடம். லைக் எனக்கு நெகோஷியேஷன்ஸே எங்கே இல்லை, உனக்கு விதிவிலக்கே கிடையாது. லைக் இந்த இடத்துல வந்து சரியாக இருந்தால் ஒன்று பண்ணு, தப்பாக இருந்தால் ஒன்று பண்ணுன்ற இடம், இந்த மாதிரி இடம்.
சரியாக இருந்தால் மட்டும் ஒன்று சொல்லு, தப்பாக இருக்க அவன்கிட்ட சொல்லவே சொல்லாது. லைக் எப்படி என்ன மாதிரி சொல்லலாம்னா, இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா 10 மணிக்குள்ளே நாங்கள் உள்ளே இருக்கணும். ஓகேவா, 9:45 நாங்கள் இருக்கணும். அதை தாண்டிட்டா என்ன ஆகுன்றக்கான ஏதாவது உங்களுக்கு அங்கே இடத்துல ஏதோ ஆப்ஷன்ஸ் இருக்குமா? 9:45 நீங்கள் கண்டிப்பாக அங்கே இருந்தே ஆகணும். 10 மணிக்குள்ளே எக்ஸாம் ஆல் டிக்கெட் வாங்கி நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கணும். நான் 11 மணிக்கு வந்தால் என்ன ஆகும், இல்லை லேட்டாக வந்தால் என்ன அப்படின்றதுக்கான பேச்சே அங்கே கிடையாது. ஓகேவா, நீங்கள் அந்த டைமில் வந்தால் உங்களால் எழுத முடியும். இல்லைனான்றதுக்கான கொஷின் மார்க் இங்கே வரக்கூடாதுல்ல. லைக் அந்த மாதிரி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நெகோஷியேஷன்ஸ் இல்லையோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இஃப் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எப்படி சொல்லலாம், அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி போக போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல உங்களுக்கு பாஸ்போர்ட் வேணும். கண்டிப்பாக பாஸ்போர்ட் இருந்தால் மட்டும் தானே போக முடியும். பாஸ்போர்ட் இல்லைனா எல்ஸ் அப்படின்ற பேச்சுக்கு இடமே கிடையாதுல்ல. இஃப் பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா நீ போ, இல்லைனா போக முடியாதுன்ற பேச்சே கிடையாது. ஏன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்சிருக்கணும். இருந்தால் மட்டும் தான் போக முடியும். உங்களுக்கு அங்கே நெகோஷியேஷன்ஸே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், இஃப் பிளாக் மட்டும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இதுதான் இஃப் எல்ஸ். ஓகேங்களா, இதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா எல்ஸ் இஃப் ஆர் எல்ஸ் இஃப் லேடா அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் மல்டிபிள் கண்டிஷன்ஸை செக் பண்ணுறதுக்காக, ஒரு இன்புட்டை பேஸ் பண்ணி மல்டிபிள் கண்டிஷன்ஸை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இதை எப்படி சொல்லலாம்னா, இது வந்து ஒரு மார்க் பேஸஸ் வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சிம்பிளாக. ஓகே, இப்போது இந்த லைன்ஸை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல இப்போ மார்க் வச்சு செக் பண்ணுவோம். மார்க்கில் எப்படின்னா ஒரு 100 மார்க் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 100 மார்க் பேசிக்காக வச்சுக்கோங்க. இப்போ 100 to 9 அப்படின்னா 90 அப்படின்னா அது ஒரு கிரேடு. ஓகேவா, 100லேருந்து 90 வரைக்கும் ஒரு கிரேடு. 90லேருந்து 80 வரைக்கும் எடுத்தால் அது ஒரு கிரேடு. 80 to 70 அது ஒரு கிரேடு. ஓகேங்களா, 70 to 60 அது ஒரு கிரேட். ஓகேங்களா, அந்த 60 to 50 ஒரு கிரேடு. அண்ட் தென் அது கீழே 35 வரைக்கும் பாஸ் மார்க். அதை தாண்டிட்டான் அப்படின்னா நீங்கள் ஃபெயிலு. சரியா, இப்படி இருக்கிறது தான். லைக் இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நான் மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணுவோமா. என்கிட்ட மார்க்ன்றது ஒரே ஒரு இன்புட் தான். இப்போ இந்த இடத்துல நான் மார்க் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன் அப்படின்னா இன்ட்டு மார்க். இந்த மார்க்ன்றது என்கிட்ட இருக்க வேரியபிள் அப்படின்னா இதை வந்து என்னென்னா இன்ட்டு டாட் பாஸ் கன்சோல் டாட் ரீட்லைன். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல ஒரு நோட் கொடுத்துப்போம். என்டர் யுவர் மார்க். ஓகேவா, என்டர் யுவர் மார்க். இப்போ எப்படின்னா மார்க் வந்து லைக் இதில் பாஸாக ஃபெயிலாக நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம்ல. 35க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் பாஸு, அது கீழே இருந்தால் நீங்கள் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ நான் கிரேடு கொடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ 100 to 90 அப்படின்னா ஒரு கிரேட் கொடுங்க, ஏ கிரேட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் எப்படி சொல்லலாம், 91 to 100 அப்படின்னா நீங்கள் ஏ கிரேடு, 81 to 90 அப்படின்னா நீங்கள் பி கிரேடு, 71 to 80 அப்படின்னா நீங்கள் சி கிரேட். லைக் அதே மாதிரி டி கிரேட் வரைக்கும் கொடுக்க போகிறேன். அதுக்கு அடுத்து இருக்கிறது பாஸு, 35 கீழே தான் நீங்கள் ஃபெயில். இந்த மாதிரி ஒரு 5 கிரேட் சிஸ்டம் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அதில் என்ன பண்ண போகிறோம், என்கிட்ட ஒரு இன்புட்டை பேஸ் பண்ணி நான் மல்டிபிள் கண்டிஷன்ஸை ஒரே டைமில் செய்யணும். ஏன்னா கிரேட் ஒன்று தான் வரணும். ஏ கிரேடு, பி கிரேட், சி கிரேட்லாம் எல்லாத்துக்கும் ஒன்றே கொடுக்க முடியாது. ஒரு இன்புட் பேஸ் பண்ணும், இதுவாக இருந்தால் இந்த கிரேட் கூட, அப்படி இல்லாமல் இதுவாக இருக்கா, அப்படி இல்லைனா இதுவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான். இப்போ எப்படின்னா இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன், இஃப் மார்க். இப்போ என்கிட்டனா ஒரே டைமில் 2 கண்டிஷன் இருக்குது. 91லேருந்து 100. எப்படின்னா 100 விட சின்னதாக இருக்கணும், 91 பெருசாக இருக்கணும். புரியுதா, வேல்யூ வந்து 100 விட சின்னதாகவோ சமமாகவோ இருக்கலாம். ஓகேவா, 100 இருக்கலாம், இல்லை 99 இருக்கலாம். அதே மாதிரி 91 இருக்கலாம், 92 இருக்கலாம். ஓகேவா, 91 to 100 லைக் பிட்வீன், லைக் இங்கேருந்து இந்த பிட்வீன்ற விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். இந்த பிட்வீன் ஆப்ரேட்டர் நமக்கு பிட்வீன் அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, மார்க். ஓகேங்களா, மார்க் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 அண்டு. ஓகேங்களா, அண்டு மார்க் greater than or equal to 91. ஓகேவா, மார்க் வந்து 100 விட சின்னதாகவும் சமமாகவோ அப்படி இல்லாமல் 91 விட அதிகமாகவோ அதுக்கு ஈக்குவலாகவோ 91லேருந்து 100 வரைக்கும் இதை எடுத்துக்குமா. இப்போ இந்த இடத்துல 99ன்னு வந்தாலும் கண்டிஷன் ட்ரூ. 99னா மார்க் வந்து 100 ஸ்மாலர் தான் இருக்குது. ஓகே, அப்போ இது எனக்கு ட்ரூவாக இருக்கும். அந்த 91 கிரேட்டர் தானே இருக்குது, அப்போ இதுவும் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது அப்படின்னா எனக்கு ட்ரூன்ற அவுட்புட் வந்துடும். சரிங்களா, அண்ட் தென் இந்த இடத்துல கண்டிஷன் போட்டு GRADE கிரேட் ஏ. ஓகேங்களா, கிரேட் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதே மாதிரி சேம் இது வந்து 90 to 91 வரைக்கும் எடுத்துக்கும். இப்போ 2 கண்டிஷன் செக் பண்ணலாம். இதுக்கடுத்து நான் இன்னொரு இஃப் கண்டிஷனே கூட போட்டு போகலாம். சரிங்களா, இப்போ நான் வந்து இன்னொரு இஃப் கண்டிஷனே இந்த இடத்துல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஓகே, இதை அப்படியே நான் காப்பி பண்ணிப்போம். இது வந்து B grade and then C
சி கிரேட் அண்ட் தென் டி கிரேட். ஓகேங்களா? ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணோம், 90 to 91 100 வரைக்கும். இப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 81 to 90 இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு கிரேடும், அண்ட் தென் 71 to இதுவும், அண்ட் தென் 81 இந்த இடத்துல 70. இப்படி இருந்தால் ஒரு கிரேட். இப் லைக் இந்த கிரேட் இருந்தால் பி, லைக் சி, லைக் டி. இதை தாண்டி போச்சு அப்படின்னா எல்ஸ் போட்டுப்போம். எல்ஸ் வேணாம். ஓகே, எல்ஸ் இது எதுவுமே இல்லை சார், அப்படி இல்லை, இன்னொரு கண்டிஷன் போட்டுப்போம் இந்த இடத்துல. இஃப் கண்டிஷன் எப்படின்னா 60 to 35 60லேருந்து 35 வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா இது ஜஸ்ட் பாஸ், கிரேட் கிடையாது. ஸோ ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் பாஸ். அதையும் இல்லை அப்படின்னா தான் என்னென்னா ஃபெயில். எல்ஸ் கண்டிஷனில் ஃபெயில் கொடுத்துருக்கேன். ஏன் எல்ஸ் கண்டிஷனில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்ஸ் கண்டிஷனில் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா டேரெக்டாக இன்னொரு இஃப் கண்டிஷன் போடுவோம், less than 35 greater than or equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கண்டிஷன் போட்டு இதுவும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது சரி, நம்ம அந்த மாதிரி ஒரு கண்டிஷனாக கொடுத்துப்போமா? okay, less than 35 and greater than or equal to 1 like or 0 0லேருந்து 35 வரைக்குமே நீங்கள் என்னென்னா ஃபெயில், 34 வரைக்கும் ஃபெயில். அப்படின்னா less than or equal to 34 0 to 34 நீங்கள் என்னென்னா ஃபெயில். 35 to 60 just pass. 61 to 70 grade D, 71 to 80 grade C, 81 to 90 grade B, and then 91 to 100 grade A. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்னோட அவுட்புட் வந்து 92 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 92 அப்படின்னு கொடுத்தா நடக்கும், இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும். ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ எனக்கு அவுட்புட் என்ன வரும், கிரேட் ஏ அப்படின்னு வரும். இப்போ இன்புட் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா 92 அப்படின்னு கொடுக்க போகிறேன். ட்ரூ, எனக்கு கிரேட் ஏ வந்துருச்சு. ஓகேவா? ஆன்சர் வந்துருச்சு. சரிங்களா? இது ஓகே. இப்போ இதே மாதிரி நான் 82 அப்படின்னு கொடுக்குறேன். 82 அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன வரும், கிரேட் பி. சரியா? இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் 82ன்னு வரும். இப்போ 72னா கிரேட் சி வந்திருக்கா? இப்போ ஆனால் இங்கே எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ எப்படின்னா என்ன பண்ணும், இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்குறேன், ட்ரூவாக இருந்துச்சு. அப்போ இந்த கண்டிஷன்லாம் செக் பண்ணக்கூடாது, நான் இதுவாக இருக்குது. அப்போ இதெல்லாம் செக் பண்ணால் டைம் வேஸ்ட் தானே. 92 அப்படின்னு வந்துட்டாலே இது ட்ரூ ஆயிரும். ஓகே, இது ஒரு இஃப் அப்படின்னா ஒரு இஃப்க்கும் இன்னொரு இஃப்க்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த இஃப்ன்றது தனியாக ஒரு பிளாக்கு, இந்த இஃப்ன்றது தனியாக ஒரு பிளாக்கு, இந்த இஃப் தனியாக ஒரு பிளாக்கு, எல்லாமே தனித்தனி பிளாக். சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வேல்யூ இங்கே வரும். கண்டிஷன் இந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா, ட்ரூவாக இருக்குது அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், மறுபடியும் இதை செக் பண்ணி பார்க்கும். ஓகேங்களா? மறுபடியும் இதை செக் பண்ணி பார்க்கும். இதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னா இதை செக் பண்ணி பார்க்கும், மறுபடியும் இதை செக் பண்ணி பார்க்கும், அதுக்கப்புறம் இதை செக் பண்ணி பார்க்கும், அதுக்கப்புறம் இதை செக் பண்ணி பார்க்கும், அதுக்கப்புறம் இதையும் செக் பண்ணி பார்க்கும். நம்ம மல்டிபிள் இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இதுதான் நடக்க போகுது. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ரூமில் வந்து நான் ஒரு பொருள் வச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 1 2 3 4 5 6 ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட வந்து ஒரு 6 ரூம் இருக்குது. 6 ரூமில் வந்து ஏதோ ஒரு ரூமில் நான் ஒரு பொருள் வச்சுருக்கேன். சரிங்களா? ஒருத்தனை அனுப்பிவிட்டு போய் அந்த பொருள் எடுத்து வாடா அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? ஒருத்தனை அனுப்பிவிட்டு அந்த பொருள் எடுத்து வாடா அப்படின்னு சொல்கிறேன். 6 ரூமில் இருக்குது, ஏதோ ரூமில் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், போய் எடுத்து வாடான்னு சொல்கிறேன். அவன் என்னென்னா போன உடனே ஃபஸ்ட் ரூம் தேடி பார்க்குறான், அந்த பொருள் இல்லை. சரியா? 2வது ரூம் தேடி பார்க்குறான், அந்த பொருள் கிடச்சிருச்சு. அப்போ அவன் எடுத்துகிட்டு திரும்பி வந்துடணும் தானே. திரும்பி வந்துடணும் இல்லை, மறுபடியும் தேவையில்லாம் மற்ற 4 ரூம் தேடக்கூடாதுல்ல. தேடானா டைம் வேஸ்ட்டு தானே. ஆனால் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா மற்ற எல்லா ரூமையும் தேடி பார்க்குறான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மல்டிபிள் இஃப் கண்டிஷன் போட்டிருக்கீங்கன்னா ஒன்றுக்கு சம்மந்தம் இல்லை. லைக் அவனா 2வது ரூமில் உனக்கு பொருள் கிடச்சிருக்கும், பொருள் கிடைச்சாலும் 3வது ரூம் போய் பார்ப்பான், 4வது ரூம் போய் பார்ப்பான், 5வது ரூம் போய் பார்ப்பான். சரிங்களா? இதை லைக் நான் டீபக் பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு டீபக் புரியும்னு நினைக்கிறேன். லைக் இதை டீபக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். 87 ஓகே. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து பிரேக் ஆச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட் ரூமை செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் ரூமை நான் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன நடக்குது, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு. நீங்கள் இந்த ரூமுக்கு உள்ளே நான் போய் பார்க்குறேன், அது இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் 2வது ரூம் போய் பார்க்குறேன், 2வது ரூமில் பார்க்குறேன், இருக்குன்னு தெரியுது, நான் ரூம்குள்ளே போகிறேன், ரூம்குள்ளே போய்ட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், நான் வெளியே வந்துடணும் தானே. இப்படி வெளியே வர 3வது ரூம் போய் செக் பண்ணுறேன்.
ஓகேங்களா. 3வது ரூமும் போய் செக் பண்ணுறேன், அங்கே இல்லைன்னு பார்க்குறேன். அப்புறம் 4வது ரூம் போய் செக் பண்ணுறேன், அங்கேயும் இல்லை. 5வது ரூம் போய் செக் பண்ணுறேன், அங்கேயும் இல்லை. 6வது ரூம் போய் செக் பண்ணுறேன், அங்கேயும் இல்லை. அப்புறமா வெளியே வரேன். இது நான் பண்ணக்கூடாதுல்ல. நான் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு போகணும், போய் பார்க்குறேன், ஃபஸ்ட் ரூமில் தேடி பார்க்குறேன், இல்லை. 2வது ரூமில் பார்த்துட்டேன் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நான் வெளியே வந்துடணும்ல. அப்போ என்ன பண்ணணும், நான் அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கணும்ல, இந்த ரூமில் போய் பாரு, அப்படிலாம் இந்த ரூமில் பாரு, இந்த ரூமில் கிடச்சதுன்னா எடுத்துகிட்டு வந்துரு, அந்த ரூம் போய் பார்க்காத, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நான் சொல்லணும்ல. அதுக்காக யூஸ் பண்ணுறதா என்னென்னா எல்ஸ் இஃப் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் இதுவாக இருந்தால், அப்படி இல்லைனா இதுவாக இருந்தால். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கேயும் எல்ஸ். எல்ஸ் அப்படின்னா எல்லாமே ஒன்றே அப்படின்னு அர்த்தம். லைக் இது அப்படி இல்லைனா இது, அப்படி இல்லைனா இது, அப்படி இல்லைனா இது அப்படின்ற மாதிரி. ஆனால் இஃபாக இருக்குது அப்படின்னா இதுவாக இருக்கா, இல்லை இதுவாக இருக்கா, இல்லை இதுவாக இருக்கான்னு கேட்குற மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனி இடத்துல காமிச்சிட்டு இருக்கேன். இந்த இடத்துல மறுபடியும் ஒரு எல்ஸ் இஃப், இந்த இடத்துல மறுபடியும் ஒரு எல்ஸ் இஃப். லைக் இப்படி இங்கேயும் ஒரு எல்ஸ் இஃப் கொடுத்துப்போம், இங்கேயும் ஒரு எல்ஸ் இஃப் கொடுக்குறேன். எல்ஸ் இஃபில் உங்களால், நான் என்ன சொன்னேன், இஃபில் எல்ஸில் உங்களால் கண்டிஷன் கொடுக்க முடியாது, சரிங்களா. ஆனால் உங்களால் எல்ஸ் இஃபில் கண்டிஷன் கொடுக்க முடியும், சரிங்களா. இஃபில் உங்களால் கண்டிஷன் கொடுக்க முடியாது, ஆனால் எல்ஸ் இஃபில் கண்டிஷன் கொடுக்க முடியும், சரிங்களா. எல்ஸ் அப்படின்னா இல்லைனா, எல்ஸ் இஃப் அப்படின்னா அது இல்லாமல் இதுவாக இருந்தா அப்படின்ற மாதிரி. ஓகே, எல்ஸ் இஃப். இப்போ நான் இதே விஷயம், இப்போ நான் இதுக்கு முன்னாடி இப்போ நான் அதே விஷயத்தை இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். இங்கே நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் அப்போ கொடுத்து அதே அவுட்புட்டை கொடுக்குறேன், சரிங்களா. அதே 87 அவுட்புட்டை கொடுக்குறேன், 80 இன்புட்டை கொடுக்குறேன். கொடுத்தோன்னே ஃபஸ்ட் ரூம் போய் செக் பண்ணி பார்க்குறேன். அந்த ஃபஸ்ட் ரூமில் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் ரூம் போகிறேன். செகண்ட் ரூம் போனதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்குறேன், இருக்குன்னு உள்ள ரூம்குள்ளே போகிறேன். ரூம்குள்ளே போய்ட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்தோன்னே என்ன பண்ணிட்டேன், வெளியே வந்துட்டேன். ஓகேங்களா. நான் மற்ற ரூம் போய் செக் பண்ணவே கிடையாது. இப்போ மற்ற ரூம் போய் செக் பண்ணல. இப்போ எனக்கு என்ன நடந்திருக்கும், டைம் மிச்சமாக இருக்குமா. இப்போ எனக்கு ஆன்சர், எனக்கு தேவைப்பட்ட பொருளும் கிடச்சிருச்சுல. நான் எனக்கு என்ன வேணும்னு நினச்சனோ அதுவும் கிடச்சிருச்சு, எனக்கு டைமும் மிச்சமாயிருச்சு. இதனால தான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. இதை நீங்கள் இஃப்பில் போட்டே இந்த அச்சீவ் பண்ணலாம். பட் ஆனால் இஃப்க்கும் எல்ஸ் இஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரியுதா. இதை தான் என்னென்னா எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இப்போ இது கடைசியாக இருக்குது, எந்த கண்டிஷனும் இல்லைனா எனக்கு ஃபெயில், ஓகேங்களா. அப்போ என்னென்னா இதை நான் கண்டிஷனாகவே கொடுக்கணும் அவசியம் கிடையாதுல்ல. எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் லைக் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கிரேட் கொடு, அப்படி இதில் எதுவுமே இல்லைனா இதுதான் இருக்க போகுது இன்புட். ஸோ எனக்கு என்ன இதுக்கு மட்டும் ஃபெயிலாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லலாம். எல்ஸ் இஃப் அதுக்கு நீங்கள் கண்டிஷனும் கொடுத்துக்கலாம், இது உங்களோட விருப்பம். லைக் 35 விட்டு மீது என்ன வேல்யூ இருந்தாலும் ஃபெயில் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி, சரிங்களா. இப்போ நான் ரன் பண்ணுறேன். சேம் எனக்கு அப்போ கொடுத்தேன் அதே ஆன்சர். இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா 87 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான அவுட்புட் கிரேட் பி நடக்க போகுது. லைக் அந்த டீபக்கிங் ஏன் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா இஃப்க்கும் எல்ஸ் இஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது, மல்டிபிள் இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் எல்ஸ் இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் அந்த டீபக்கிங் ப்ராசஸ் செஞ்சு காமிச்சேன், சரிங்களா. இது எல்ஸ் இஃப்க்கான ப்ராசஸ். அந்த நெஸ்டட் அப்படின்னு ஒன்று சொன்னல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. நெஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெஸ்டட் அப்படின்னா ஒரு இஃப்க்குள்ளே ஒரு இஃப் இருக்குது அப்படின்னா அதுதான் நெஸ்டட், ஓகேங்களா. இப்போ இப்படி வச்சுக்காங்க, அவனோட மார்க் வந்து எப்படின்னா மார்க் வந்து 33 வாங்கியிருக்கான். அப்போனா அவன் என்ன ஃபெயிலு. எனக்கு ஃபெயில் அப்படின்னு எப்போ தெரியும், ஃபஸ்ட்டு நான் இப்போ இதை செக் பண்ணி பார்ப்பேன், ஃபால்ஸு, இங்கே கிடையாது. அப்போ இதை செக் பண்ணி பார்ப்பேன், ஃபால்ஸு. இதை செக் பண்ணி பார்ப்பேன், எகைன் ஃபால்ஸ். இதை செக் பண்ணி பார்ப்பேன், எகைன் ஃபால்ஸ். அப்புறம் இதை செக் பண்ணுவேன், எகைன் ஃபால்ஸ். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன தெரியும், ஃபெயிலுன்னு தெரியும், ஓகேவா. நான் ஃபெயிலுன்னு இருக்கிறவனை கொண்டு போய் இவ்வளோ செக் பண்ணணும் அவசியம் கிடையாதுல்ல. இப்போ நான் வெளியவே செக் பண்ணுறேன். முதல்லே செக் பண்ணிவிட்டு என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். இஃப் கண்டிஷன் போட்டு மார்க் வந்து என்னென்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 அண்டு மார்க் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 இருக்குது அப்படின்னா மார்க் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 அப்படின்னா சட்டன் இதுவும். அண்ட் தென் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா எல்ஸ் பார்ட் ஒன்று வச்சுருக்கேன், சரிங்களா. இப்போது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அவன் பாஸாக இருந்தால் தான் நான் கிரேட் செக் பண்ணேன், என்ன கிரேட் அப்படின்ட்டு. அவன் எடுத்தோன்னே நான் ஃபெயிலுன்னு தெரிஞ்சு இவ்வளோ கண்டிஷனை செக் பண்ணிட்டு நான் ஃபெயிலுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு கண்டிஷனை செக் பண்ணிட்டு ஃபெயிலுன்னு சொல்கிறது பெட்டர் தானே எனக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதெல்லாத்தையும் நான் கட் பண்ணி தூக்கி இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே போடுறேன், இந்த ஃபெயிலை தூக்கி நான் வந்து இங்கே போடுறேன், சரியா. இப்போ அவன் ஃபெயில் அப்படின்னு எனக்கு எப்போ தெரியும், இப்போ வந்து அவன் மார்க் வந்து அதே 32 தான் மார்க் அப்படி வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. இப்போ வந்து மார்க் வந்து 32 அப்படின்னு வச்சுக்கோங்க, 33 லைக் அங்கே சொன்ன மாதிரி 33ன்றது மார்க்கு. எனக்கு ஃபெயில் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன், நான் இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்ப்பேன். இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்த்தோன்னே ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா எனக்கு உள்ளேயே போகாது, எனக்கு டேரெக்டாக ஃபெயிலுன்னு வந்துருமா. ஃபஸ்ட்டு மாதிரி இருக்கிற எல்லா கண்டிஷனும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபெயிலுன்னு வராதுல்ல. இப்போ என்ன நடக்கும், டேரெக்டாக ஒரு கண்டிஷனை செக் பண்ணோம், ஒரு கண்டிஷனை செக் பண்ணதுக்கு அப்புறமே எனக்கு என்ன தெரிஞ்சிடும், ஃபெயில் அப்படின்னு தெரிஞ்சிடும், டேரெக்டாக நான் இங்கே வந்துடுவேன். இப்போ நான் பாஸா அப்படின்னா மட்டும் லைக் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆர்னா மட்டும் நான் கிரேடை செக் பண்ணால் போதுமா, ஓகேவா. இப்போ என்ன ஒரு இஃப் இருக்குது, அந்த இஃப்க்குள்ளே எத்தனை இஃப் நான் கொடுத்துருக்கேன்னா, ஓகேவா,
ஒரு இஃப், அந்த இஃப்க்குள்ளே நான் ஒரு இஃப், இதை தான் என்னன்னா நெஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இஃப்க்குள்ளே ஒரு இஃப் கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் நெஸ்டட். அங்கே ஒரு இஃப்க்குள்ளே இஃப் கொடுத்துருக்கேன். லைக் இதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு இஃப் கொடுக்கலாம், அதுக்குள்ளே இன்னொரு இஃப் கொடுக்கலாம். இந்த மாதிரி நெஸ்டட் உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கும். நெஸ்டட்னா ஒரு கூடு மாதிரி உள்ளே போயிட்டே இருக்கும்ல, அதுதான் இங்கேயும் நெஸ்டட். லைக் உள்ளே இருக்குது, ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குது அப்படின்னா அதான் நெஸ்டட். இந்த இஃப்க்கு உள்ளே இன்னொரு இஃப் இருக்குது, ஸோ இதான் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதே விஷயம் மறுபடியும் டீபக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கண்டிஷனை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபெயிலுக்கான மார்க் கொடுக்க போகிறேன். 33ன்றது இன்புட்டு, என்டர் கொடுக்குறேன். எனக்கு இங்கே வந்து ஸ்டாப் ஆச்சு. எனக்கு ஆனால் கண்டிஷன் ஃபெயிலு. ஸோ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டேரெக்டாக எல்ஸ் பார்ட் போயிடும். ஃபஸ்ட் ஆனால் எப்படி போயிருக்கும், எல்லா கண்டிஷனும் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் எல்ஸ் பார்ட் போயிருக்கும். இப்போ எனக்கு டைம் மிச்சமாக இருக்கா? இப்போ இந்த மாதிரி இடத்துல எனக்கு நெஸ்டட் இஃப் என்னோட விருப்பம் தான். ஆஸ் அ டெவலப்பராக நான் யோசிக்கிறது தான், எங்கே எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது நான் தான் முடிவு எடுக்கணும். எனக்கு எங்கே எதை யூஸ் பண்ணால் டைம் மிச்சமாகும், எங்கே எதை யூஸ் பண்ணால் மெமரி ஸ்பேஸ் மிச்சமாகும் அப்படின்னு நான் யோசிக்கணும். ஆஸ் அ டெவலப்பராக இது எல்லாத்தையும் நான் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்து இங்கே நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த டைம் எனக்கு மிச்சமாகும் அப்படின்றது நான் தான் டிசைன் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ அதே பாஸ், அதே 77, இப்போ வந்து 77 மார்க் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க் வந்து 77 வாங்கியிருக்கான். இப்போ என்டர். இப்போ என்னன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறனால தான் என்ன நடக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். அதுக்குள்ளே போய்ட்டு அவன் ஏ கிரேடா, பி கிரேடா, சி கிரேடா நான் செக் பண்ண போகிறேன். அவன் சி கிரேட் கணக்கான மார்க் வாங்கியிருக்கான். ஸோ அது செக் ஆகும். எனக்கு ஆன்சர் என்ன வரும், சி கிரேட் அப்படின்றது ஷோ ஆகும். இது புரியுதா? நெஸ்டட் கண்டிஷன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. லைக் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், நெஸ்டட் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் தென் இதுக்கடுத்து என்ன இருக்குது, இதுக்கடுத்துன்னா ஒன்று இருக்குது, இங்கே தேர்ட் ஒன் ஸ்விட்ச் கேஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுவும் லைக் இஃப் எல்ஸ் மாதிரி தான், எல்ஸ் இஃப் மாதிரி தான். பட் ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத சொல்கிறேன். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து இன்னொரு மாதிரியான எல்ஸ் இஃப் எழுதிக்கிறேன். நான் வந்து இப்போ என்னென்னா இதை கமெண்ட் பண்ணிக்க போகிறேன். இது எனக்கு வேணாம், இல்லை இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து சிம்பிளாக ஒரு கண்டிஷன் எழுத போகிறேன். இப்போ வந்து இன்புட் லைக் வீக்கோட டேஸை பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 வரைக்கும். 1 அப்படின்னா மண்டே, சரி 1 அப்படின்னா சண்டே, 2 அப்படின்னா மண்டே, 3னா டியூஸ்டே, அந்த மாதிரி வச்சுப்போமா. ஒரு CW என்டர், இந்த இடத்துல என்டர் டே நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? என்டர் டே நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஆஃப்டர் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும்ல, இன்டிஜர் டே அப்படின்னு ஒரு வேரியபிள். இதில் வந்து அந்த வேல்யூ கெட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். இன்டர் பாஸ் கன்சோல் ஆர் ரீட் லைன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இஃப் கண்டிஷன் போடுறோம். சேம் அதே மாதிரி தான் இஃப் கண்டிஷன். இஃப் டே வந்து இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன சொல்ல போகிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து எல்லா இடத்துலையும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? கர்லி பிரேசஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கோப்பை மென்ஷன் பண்ணும். இந்த இஃபோட ஸ்கோப் இங்கேருந்து இது வரைக்கும் போக போகுது. இதுக்குள்ளே நீங்கள் எத்தனை லைன் வேணால் அதுக்கு 100 லைன் கூட எழுதிக்கலாம். சரிங்களா? ஆனால் என்னென்னா எனக்கு இஃப்க்கு அடுத்து நான் ஒரு லைன் கூட தான் எழுத போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இஃப்பில் இங்கெல்லாம் பார்த்தோம்னா நான் 2 லைன் எழுதியிருக்கேன், அதனால் எனக்கு தேவை. சரிங்களா? இஃப்க்கு அடுத்து நான் ஒரே ஒரு லைன் தான் எழுத போகிறேன் அப்படின்னா நான் இப்படி டேரெக்டாக எழுதிக்கலாம், CW டே. ஓகே, ஆனால் ஏன் அப்படின்னா இந்த செமிகோலன் என்ன சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா, செமிகோலன் வந்து டீலிமிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். லைக் டீலிமிட்டர், செமிகோலன் சார் டீலிமிட்டர். டீலிமிட்டர்னா எண்ட் ஆஃப் த ஸ்கோப் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எண்ட் ஆஃப் த ஸ்கோப் இங்கே இஃப் இங்கே ஆரம்பிச்சு இங்கே தான் முடிய போகுது. நீங்கள் மல்டிபிள் இஃப்ஸ் இருக்கும் போது இல்லை மல்டிபிள் லைன் ஆஃப் கோட் எழுதும் போது தான் என்ன யூஸ் பண்ணுவோம், அந்த ஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்கோப்புக்குள்ளே வரது எல்லாமே இந்த ஒரு இஃப்க்கானது அப்படின்ற மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ எனக்கு சிங்கிள் லைன் தான் இருக்க போகுது அப்படின்னா நான் டேரெக்டாகவே எழுதிக்கலாம். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு டீலிமிட்டர் எங்கே வருதோ அப்போ தான் அதோட ஸ்கோப் முடியும். சரிங்களா? இஃப் இது அப்படி ஒன்று. அண்ட் ஆல்சோ எல்சிஃப்ல என்ன பண்ண போகிறோன்னா டே இஸ் ஈக்குவல் டு 2 இருக்குது அப்படின்னா மண்டே மாதிரி சண்டே மண்டே. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி தான் எல்லாமே டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் தென் சாட்டர்டே. ஓகே, வச்சுப்போம். 1 2 3 4 5 6 7. இதை தவிர்த்து எது கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எல்ஸ் பிளாக் கிரியேட் பண்ணுறேன். எல்ஸ் என்டர் கரெக்ட் இன்புட் அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் வேலிட் இன்புட் லைக் between 1 to 7 அப்படின்ட்டு. இதை தவிர்த்து நான் 10 20 அந்த மாதிரி கொடுத்தா
லைக் இந்த நோட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பிளாக் எந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்காது. ஸோ எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்டர் வேலிடேட் இன்புட் between 1 to 7 இதுக்குள்ளான இன்புட் மட்டும் கூட அப்படின்ற மாதிரி. சரிங்களா? இப்போ சேம் இதே விஷயத்தை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நான் 1ன்னு கொடுத்தேன். சாரி, நான் மாற்றல. சண்டே, மண்டே, அண்ட் தென் டியூஸ்டே, வெனஸ்டே, THU was Thursday, Friday, after CTURD, sorry, Saturday. ஓகேங்களா? இதுதான் இன்புட்டு, இது அவுட்புட்டோட போகுது எனக்கு. சரிங்களா? இப்போ நான் 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சண்டேன்னு பிரிண்ட் ஆகும். 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா மண்டேன்னு பிரிண்ட் ஆகும். 3 டியூஸ்டே ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதான். இப்போ இதே மாதிரி நான் இதில் பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ என்னோடய இன்புட் வந்து 6 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது எனக்கு எப்போ எனக்கு தெரியும்? ஓகேங்களா? இது வந்து இன்புட் வந்து எனக்கு எப்போ தெரியும்? ஃபஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும், அது தப்பு. அப்புறம் 2வது கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும், அதுவும் தப்பு. அப்புறம் 3 செக் பண்ணி பார்க்கும், அதுவும் தப்பு. அதுக்கப்புறம் 4 செக் பண்ணி பார்க்கும், அதுவும் தப்பு. அப்புறம் 5 செக் பண்ணி பார்க்கும், அதுவும் தப்பு. அப்புறம் 6 செக் பண்ணி பார்க்கும், அப்போ தான் அது கரெக்டு. ஸோ அந்த பிளாக் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரிதா? இப்போ எப்படின்னா, இது இஃப் எல்ஸ் இப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் இஃப் இப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணோம், அதுக்கடுத்து ஒன்று. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இதே இடத்துல ஸ்விட்ச் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ என்ன, நான் இதே இடத்துல நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் நிற்க வச்சுட்டு டே 6 ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போயிருப்பா, நீ இதெல்லாம் செக் பண்ணாத. சரிங்களா? இப்போ டே 6, இப்போ இன்புட் வந்து 6 அப்படின்னு கொடுக்குறேன்னா 6 ஒருத்தனை முன்னாடி நிற்க வச்சிடுறேன். இப்போ எப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நான் எனக்கு ஒரு பொருள் தேவை. இப்போ வந்து எனக்கு பிஸ்கெட்ஸ் தேவை. நான் அந்த சூப்பர் மார்க்கெட் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ எனக்கு அது எங்கே இருக்குன்னு தெரிய போகிறதே கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ரேக்கும் நான் தேடி பார்ப்பேன். அதில் ஒரு 50 ரேக் இருக்குது அப்படின்னா 50 ரேக்கும் தேடி பார்த்து தான் எனக்கு கிடைக்கும். சரி, அது சப்போஸ் 50வது ரேக்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 50 ரூவும் சுற்றிட்டு தான் கடைசியாக தான் கிடைக்கும். அதுக்குள்ளே என்ன பண்ணிடுவேன், டயர்டாயிடுவேன். சரிங்களா? இப்போ அதே இடத்துல ஒரு ஷாப் கீப்பர் இருக்காங்க அந்த இடத்துல. ஓகேங்களா? ஒரு ஷாப் கீப்பர் இருக்காங்க. அந்த ஷாப் கீப்பர் கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு பிஸ்கெட்ஸ் வேணும், அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார், டேரெக்டாக அந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அந்த கார்னரில் இருக்கும், அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார்ல. டேரெக்டாக அங்கே போயிடுறோம். ஸோ எனக்கு என்ன நடக்கும் இந்த இடத்துல, டைம் மிச்சமாகுமா? இப்போ எல்சிஃபில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பார்ப்போம், அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 5, அப்புறம் 6ன்னு போகிறதுக்கு பதிலாக நான் டேரெக்டாக 6க்கு போயிட்டேன்னா, இல்லை டேரெக்டாக அப்படி எதுவுமே நான் தப்பான இன்புட் கொடுத்துட்டேன். அந்த கடைக்காட்டு போய் கேட்குறேன், நான் ஒரு பொருள் தேடி வரேன். இப்போ நான் ஒரு மளிகை கடையில் போயிட்டு நான் வந்து எனக்கு லைக் இது கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, மளிகை கடையில் போய்ட்டு எனக்கு சிக்கன் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். தப்பான இடத்துல வந்துருக்குப்பா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்களே, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக எல் ஸ்பாட் போ அப்படின்னு டேரெக்டாக எல் ஸ்பாட் போயிடலாம்ல, இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்களே. நான் போய் தேடிட்டு இல்லைன்னு சொல்கிறதுக்கும் டேரெக்டாக முன்னாடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃபெல்ஸில் என்ன பண்ணுறோம், நான் கண்டிஷன்ஸை செக் பண்ணுறேன். ஸ்விட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்கியூமெண்ட்டை செக் பண்ணும். சரிங்களா? இப்போ இதே விஷயத்தை நான் ஸ்விட்ச் கேஸில் எழுத போகிறேன். சரிங்களா? இது ஒன்றுக்கும் கண்டிஷன் சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் கண்டிஷன்ஸ். சின்டெக்ஸ் நான் உங்களுக்கு எழுதலை, லைக் ஆனால் சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் இந்த இடத்துல நோட் பேடில். இஃபெல்ஸ் அப்படின்னோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும், ஃபஸ்ட் விஷயம் இந்த இஃபெல்ஸோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு இஃப் இருக்கும், அதுக்குள்ளே என்ன இருக்கும், கண்டிஷன் இருக்கும். இப்போ சப்போஸ் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், லைக் இது வந்து இஃப் பிளாக் அப்படின்னு சொல்லுவோமா, இதுக்குள்ளே எவ்வளோ லைன் கோட்ஸ் வேணால் இருக்கலாம். இஃப் பிளாக் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அது நடக்கும். எல்ஸ் லைக் அண்ட் தென் எல்ஸு இது வந்து என்ன, எல்ஸ் பிளாக், இது வந்து எல்ஸ் பிளாக். ஓகேவா? இது என்னன்னா கண்டிஷன் தப்பாக தான் நடக்கும். இது வந்து ட்ரூவாக இருந்தால் இது நடக்கும். அந்த கண்டிஷன் தப்பாக இருக்குது அப்படின்னா இது கண்டிஷன் நடக்கும். இதுதான் என்னன்னா இஃபெல்ஸோட சின்டெக்ஸ். இப்படி தான் இஃபெல்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ இதே வந்து எல்சிஃப் போகிறோம். எல்சிஃப் போனாலும் இதே கான்செப்ட் தானே, பட் ஆனால் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கண்ட்ரோல் வி. இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணோம், அந்த ஆல்சோ அதுக்கடுத்து என்ன எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு கண்டிஷன் செக் ஆகும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பேன், கண்டிஷன் 2. ஓகேங்களா? இது வந்து கண்டிஷன் 1, இது வந்து கண்டிஷன் 2. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், எனக்கு இந்த பிளாக்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுமா, இந்த இடத்துல எல்ஸ் இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதே மாதிரி தான் எல்லாமே, இதே மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் இஃப்ஸ் கொடுக்கலாமா, லைக் இந்த மாதிரி மல்டிபிள் இஃப் இருக்கும். இதுதான் என்னென்னா இந்த இஃப் எல்ஸ் பிளாக்கோட சின்டெக்ஸ். ஓகேங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான்
இஃப் எல்ஸோட சின்டெக்ஸ். ஒரு இஃப், அதுக்கப்புறம் இன்னொரு எல்ஸ் இஃப், அதுக்கடுத்து எத்தனை எல்ஸ் இஃப் வேணுமோ எல்ஸ் இஃப், கடைசியாக எல்ஸ் பிளாக் போட்டு முடிப்போம். இதுதான் எல்ஸ் இஃபோட சின்டெக்ஸ். சரிங்களா? சின்டெக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மஸ்ட். சின்டெக்ஸ் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஃப்ளோ அப்படின்றது புரியும். ஓகேங்களா? அண்ட் தென் நெஸ்டட் இஃபோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் ஞாபகம் இருக்கா? நெஸ்டட் இஃப் எப்படின்னா கண்ட்ரோல் வி, இதை வந்து என்னென்னா அவுட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவுட்டர் கண்டிஷன். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும்னா இதை வந்து இன்னர் if block. ஓகே, இந்த ஆள் வச்சுக்கோங்க. வெளியே ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷன் ட்ரூவான நடக்கும், உள்ளே போகும். அதுக்குள்ளே ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அதுதான் நெஸ்டட். லைக் ஒரு இஃபுக்குள்ளே ஒரு இஃப் இருக்குது அப்படின்னா அதுதான் நெஸ்டட். லைக் நீங்கள் எல்ஸுக்குள்ளேயும் இஃப் கொடுக்கலாம். ஓகேவா? எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளேயும் உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு எல்ஸ்க்குள்ளேயும் உங்களால் ஒரு இஃப் கொடுக்க முடியும், எல்ஸ் இஃப்குள்ளேயும் ஒரு இஃப் கொடுக்க முடியும். சரிங்களா? எல்ஸை மட்டும் தான் தனியாக கொடுக்கவே முடியாது. அதே மாதிரி எல்ஸ் இஃபையும் தனியாக கொடுக்க முடியும், இஃப் இல்லாமல் எல்ஸ் இஃபையும் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இதுதான் நெஸ்டடோட சின்டெக்ஸ். கடைசியாக ஸ்விட்ச் எப்படி இருக்குன்னா சேம் திங், அதே மாதிரி தான் இன்புட்டு. ஸோ இதில் வந்து ஸ்விட்ச் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸ்விட்ச் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இஃப் பிளாக்லாம் என்ன பண்ணுது, கண்டிஷன்ஸை செக் பண்ணுது. பட் ஆனால் ஸ்விட்ச் மட்டும் என்ன பண்ணும், ஆர்கியூமெண்ட்டை செக் பண்ணும். ஆர்கியூமெண்ட்டை செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேஸ், இந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் ஆர் வாட் எவர் ஆர் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். பிரேக் கேஸ் 0. One, two, three, and also டிஃபால்ட். ஓகேவா? இந்த டிஃபால்ட்ன்றது என்னன்னா எல்ஸ் கேஸ் மாதிரி, எந்த கண்டிஷனுமே ட்ரூ ஆகலனா எல்ஸ் கேஸ் எல்ஸ் பாட் ஒர்க் ஆகலாம். அதே மாதிரி தான் இங்கே இருக்குது இந்த டிஃபால்ட் அப்படின்றது. இந்த பிரேக்ன்றது என்னன்னா, இப்போ என்னென்னா ஒரு பொருளை போய் எடுத்துகிட்டு கிளம்பி வரணும்ல, மறுபடியும் அடுத்த பொருள் தேடக்கூடாதுல்ல. லைக் என்னென்னா இந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும், இங்கே ட்ரூவாக இருக்கா அப்படின்னா இதை எடுத்துகிட்டு வெளியே போயிடும், மறுபடியும் அடுத்ததுக்கு போகாது. சேம் திங். இப்போ என்ன இது எல்லாமே ஒன்று அப்படின்றனால இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம், உங்களுக்கு அப்போ புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இதுக்கே ஒரு நான் மறுபடியும் ஒரு ஸ்விட்ச் கேஸ் எழுத போகிறேன். சேம் திங். ஸ்விட்ச்சு எதை ஸ்விட்ச் பண்ண போகிறோம், டேவை நான் ஸ்விட்ச் பண்ண போகிறேன். டேவை ஸ்விட்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேஸ் 1 அப்படின்னா அதுக்கான ஒரு இன்புட் கேஸ் 1. ஸோ பிரேக். இந்த இடத்துல என்னது சண்டே ரைட். 2 3 4 5 6 7 and then default case. Okay, 2 3 4 5 6 7. This one is default case. Sunday, Monday, Tuesday, Wednesday, and after THU or as Thursday, F for a Friday, SATU or Saturday. ஓகேவா? சம்திங் அந்த இதுக்கு மட்டும் இந்த பெரிய நோட்டு. ஸோ நான் காப்பி பண்ணி அப்படியே இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து else if அப்படின்றனால இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துப்போம். CW else if அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக லைக் ஒரு 2 லைன் கேப் விட்டு அதுக்கடுத்து இந்த இடத்துல switch ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு 2 லைன் ஸ்பேஸ், அதே மாதிரி இங்கேயும் ஒரு 2 லைன், ஒரு லைன். ஓகேங்களா?
இப்போ இதே விஷயத்தை தான் இங்கே பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இன்புட் 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஆர்கியூமெண்ட்டை இப்போ ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணால் ஆர்கியூமெண்ட்டை ஸ்விட்ச் பண்ணும். இப்போ இந்த இடத்துல டே 6 அப்படின்னா டேரெக்டாக எனக்கு எங்கே வந்துடும், இந்த 6 கிட்ட போயிடும், இந்த கேஸ் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு இந்த 4 5 இதை செக் பண்ணதுக்கான டைம் மிச்சமாயிரும். இது என்ன பண்ணும், இதை செக் பண்ணும், டேரெக்டாக வெளியே வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இஃப்பில் வந்து மல்டிபிள் லைன்ஸ் எழுதுவோம்ல, அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் மல்டிபிள் லைன்ஸ் எழுதலாம். இந்த இடத்துல லைக் இதுக்கு அடுத்து நீங்கள் இன்னொரு லைன் கோடு வேணாலும் எழுதிக்கலாம், அது உங்கள் விருப்பம், எவ்வளோ வேணாலும் எழுதிக்கலாம். நான் இப்போ சிங்கிள் லைன் போதுன்றனால இங்கே இதோட நிறுத்திக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போது சேம் திங், இப்போ இதே ப்ராசஸை பண்ணுவோம். இப்போ லைக் எல்சிஃப்க்கும் ஸ்விட்சுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பயுமே ஒரு விஷயத்தை புதுசாக படிக்கும்போது, புதுசாக தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் அப்படி தான் படிச்சிருக்கேன், அப்படி தான் படித்தேன் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜஸில். டைம் டியூரேஷன் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் இருக்குது அப்படின்னா அதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். எப்படின்னா பைக் ஓட்டுறதுக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்ட கற்றுப்போம்ல, கியர் பைக் ஓட்டுறதுக்கு முன்னாடி லைக் எக்ஸல்னா ஸ்கூட்டி ஓட்ட கற்றுப்போம்ல, அந்த மாதிரி தான் கார் ஓட்ட கற்றுக்கிற மாதிரி பைக் ஓட்ட கற்றுக்கிறது. இந்த மாதிரி ஒன்றை வச்சு அதை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டோம் அப்படின்னா ஈஸி. எடுத்தோன்னே போனோன்னா அதையும் கற்றுக்க முடியாமலாம் கிடையாது, எடுத்தோன்னே கார் ஓட்ட கற்றுக்கலாம், ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அதுதான் இங்கே இடத்துல பண்ணுறது. சரிங்களா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், சேம் திங் டீபக் பண்ணுறேன். இப்போ என்னோடய இன்புட் வந்து 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. 6 அப்படின்றது வச்சுக்கோங்க. 6 அப்படின்னா ஃப்ரைடே. ஓகேங்களா? எனக்கு எப்போ கிடைக்கும், இங்கே தான் வரும். இங்கே வந்து லைக் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுறேன், ஃபஸ்ட் ரூம் போய் தேடுறேன், அப்புறம் 2வது ரூம் போய் தேடுறேன், அப்புறம் 3, அப்புறம் 4, 4 5, அப்புறம் 6 கரெக்டாக இருக்குது, நடந்துருச்சு. அந்த எல்ஸ் பார்ட் போச்சு. அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ அதே விஷயம் நான் ஸ்விட்சுக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்விட்சில் என்னென்னா லைக் ஒரு பொருள் 6வது ரேக்கில் இருக்கிற ஒரு பொருள் எனக்கு தேவை. ஆனால் அந்த பொருள் எனக்கு ஒரு பொருள் தேவை, அந்த பொருள் வந்து 6வது ரேக்கில் இருக்குது, 6வது ரூமில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது என்னென்னா எனக்கு புதுசாக போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், நான் இப்போ ஒவ்வொரு ரூமாக தேடி பார்ப்பேன். அதே நான் வெளியே ஒரு ஆள் உட்கார வச்சுறேன், அந்த வெளியே இருக்க ஒரு ஆள் தான் இங்கே இருக்க ஸ்விட்சு. சரியா? அந்த ஸ்விட்சுன்ற மனுஷன் என்ன பண்ணுவாப்புல, தம்பி நீ தேடுறது அங்கே இருக்குப்பா, டேரெக்டாக போய் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன பண்ணுவேன், நான் மற்ற ரூம்லாம் போய் தேட மாட்டேன்ல, இப்போ என்ன பண்ணுவேன், டேரெக்டாக எங்கே போயிடுவேன், 6வது ரூமுக்கு போயிடுவேன். நான் இது எதையும் செக் பண்ணல, பார்த்தீங்களா? 1 2 3 4 5 எதையும் செக் பண்ணல, டேரெக்டாக 6க்கு வந்துருச்சு. 6வது கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும், அந்த வெளியே போயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்சர் என்ன இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே என்டர் நம்பர் எல்சிஎஃப்லேயும் ஃப்ரைடேன்னு வந்துருச்சு, ஸ்விட்ச்லேயும் ஃப்ரைடே வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி இல்லாத ஒரு இன்புட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இல்லாத இன்புட் நான் வந்து 12 அப்படின்ற இன்புட்டை கொடுக்குறேன். 12 இன்புட்டை கொடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்கும், அதே தான் நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எல்சிஎஃப்ல போகும்போது நான் 7 கண்டிஷன்ஸையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவேன், எனக்கு இல்லை அப்படின்றதே தெரியும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னு தெரியும். இப்போ ஆனால் அதே மாதிரி என்ன பண்ணால் ஸ்விட்சுக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், டேரெக்டாக தம்பி நீ இல்லைப்பா வெளியே போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. சரியா? எனக்கு ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். எல்சிஎஃப் எல்லாமே என்டர் அ வேலிட் இன்புட் பெட்வீன் 1 to 7, என்டர் அ வேலிட் இன்புட் பெட்வீன் 1 to 7 கரெக்டாக இருக்கா? இப்போ இப்படி ரன் பண்ணி பார்ப்போங்க. பாருங்கள், 5 அப்படின்னா Thursday and Thursday ரெண்டுத்துலேயும் அதே மாதிரி இன்ஸ்டன்ட் தான் இருக்குது. இப்போ அதே இடத்துல நான் 6 அப்படின்னா Friday and Friday கரெக்டாக இருக்குது. இப்போ இதே இடத்துல 12 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ரெண்டுத்துலையுமே தப்பு. இதில் எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இதில் டிஃபால்ட் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன் எல்சிஃப்க்கும் ஸ்விட்சுக்கும் ரெண்டும் ஒன்று தான், ஒரே வேலையை தான் பண்ணுது. பட் ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? எல்சிஃபும் அதே தான், மல்டிபிள் இதை செக். ஆனால் இஃப் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கண்டிஷன்ஸை செக் பண்ணி பார்க்கும். உங்களால் ஸ்விட்சில் போய்ட்டு இந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்க முடியாது. எல்சிஃபில் நீங்கள் கண்டிஷன் இந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்குறத நீங்கள் எல்சிஃப் இஃப் மட்டும் தான் யூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஆனால் டேரெக்டாக ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வருது, அந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்விட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்விட்சில் டைம் மிச்சமாகும். சரிங்களா? லைக் இதுதான் ஸ்விட்சுக்கும் எல்சிஃப்க்கான டிஃப்ரென்ஸ். இதை நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? அதனால தான் இதை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ஒர்க் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறது மட்டும் கிடையாது, ஜஸ்ட் ஒர்க் பண்ணி பார்க்கணும். டே டு டே பண்ணுற எல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் லேப்டாப்பில் கோட் பண்ணுங்கள். கோட் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். சரிங்களா? கோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், மறக்காது. ஸோ ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.